நான் உங்கள் மருத்துவர் ஜெயபாரதி. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை வியாதி. சர்க்கரை வியாதினா என்னன்னா ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கதான் நம்ம டயபெட்டிஸ்ன்னு சொல்றோம். டயபெட்டிஸ்லாம் முன்னாடி ஊர்ல எல்லாம் பார்த்தோம்னா எங்கேயாவது ஒருத்தர் யாருக்காவது ஒருத்தருக்கு ரேர அந்த மாதிரிதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரை நோயாளிகள் இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சர்க்கரை வியாதி அதிகமாயிக்கிட்டே போகுது. உலகத்திலே டயபெட்டிக்கோட கேபிட்டலா இந்தியாவை சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு டயபெட்டிக் அதிகமாயிருக்கு. இந்தியாவோட மக்கள் தொகையில அதிகமா 15% மேல நம்ம சர்க்கரை நோயாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்காத பேஷண்ட்ஸ் இன்னும் அதிகமா இருக்காங்க. இந்த மாதிரி டயபெட்டிஸ் அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நம்மளுடைய வாழ்வியல் முறை, உணவு பழக்க வழக்கங்கள். ஒபிசிட்டி இருக்கவங்களுக்கு சுகர் வரலாம், ஜெனட்டிக்காவும் சுகர் வரும். இது இல்லாம நம்ம கன்சீவா இருக்கும்போது, அதாவது பிரெக்னன்சி டைம்ல சில பேருக்கு சுகர் வரும். நம்ம டயபெட்டிஸ டயக்னோஸ் பண்றதே கிடையாது. நம்ம ரெகுலரா ஒரு 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா ரெகுலரா இயர்லி ஒன்ஸோ அல்லது 6 months ஒன்ஸோ நம்ம நமக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்துக்கலாம். சுகர் இருக்கா, பிரஷர் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, இந்த மாதிரி நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்படி கண்டுபிடிக்கிறதுனால நம்ம ஈஸியா நம்ம அதை ட்ரீட் பண்ண முடியும். இப்ப சுகரை நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா, அதாவது ப்ரீ டயபெட்டிக்னா நார்மல்லையும் இல்ல, நம்ம சுகர் பேஷண்டாவும் இல்ல, கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம டயட்லயே நம்மளோட சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால நம்ம முன்னாடியே கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. இது இல்லாம டயபெட்டிக் இருக்குன்னு கண்டுபிடிச்சு நம்ம சொன்னாலும் சில பேர் அதை ஏத்துக்கிறது கிடையாது. சுகர் பார்த்தோம்னா ஒரு ரேண்டம் சுகரே 200 300 அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா கேட்டா என்ன சொல்லுவாங்க, நான் நேத்து ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்டேன், ரீசெண்டா ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன், அங்க நிறைய சாப்பிட்டேன், அதனால கூட இந்த மாதிரி இருக்கும், எனக்கு சுகர் வரலாம் வாய்ப்பு இல்லை, நான் ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கேன் டாக்டர், அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அது இல்லாம சில பேர் என்ன சொல்றாங்க, ஒரு கேட்டகரி என்னன்னா, சுகர்னு ஒரு டிசீஸே கிடையாது, இதை நான் டாக்டர்ஸ் சும்மா சொல்றாங்க, நம்ம மெடிசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அது உடம்புக்கு எடுத்துடும், அதனால நம்ம டயட்டை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சுகர்னு ஒரு டிசீஸே இல்லைன்னு சொல்றாங்க. சுகர் இப்ப இல்ல, 3000 4000 வருஷத்துக்கு முன்னாடியே சித்தர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது மதுமேகம் அல்லது நீரிழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதி ஒண்ணு இருக்கு. அது எந்தெந்த காரணங்களால வருது, அப்படி வந்தா அதுல நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், அதை நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், எது சரியாகும் அப்படிங்கறத எப்படி எல்லாம் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கறத அப்பயே சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப முன்னாடில இருந்தே சுகர் இருக்கு. அதனால சுகர் இல்ல அப்படின்றத நம்ம எடுத்துக்க கூடாது. அதனால சுகர்ன்ற டிசீஸ நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. சுகர்ல மெயினா என்ன சொல்றாங்க, உங்களோட குளுக்கோஸ் லெவல் கூடிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த குளுக்கோஸ் நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்பு இயங்குறதுக்கு தேவையான சக்தியை இந்த குளுக்கோஸ் தான் கொடுக்கும். இது நார்மலா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இது அதிகமாகும் போதுதான் அது டயபெட்டிக்கா நம்ம உண்டு பண்ணுது. ஏன் இது அதிகமாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாவே நம்ம கணையம், அதாவது பான்கிரியாஸ்ல இருந்து இன்சுலின்ற நொதி உற்பத்தி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த இன்சுலினோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய குளுக்கோஸை செல்களுக்குள்ள அனுப்பி அதை எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுதான் இந்த இன்சுலினோட வேலை. இந்த இன்சுலின் நம்ம உடம்புல கம்மியா சுரக்கிறது இல்ல, சுரக்கிற இன்சுலினை நம்ம உடம்பு கிரகிச்சுக்கிறது கிடையாது. அதனாலதான் இந்த ரத்தத்துல குளுக்கோஸோட அளவு அதிகமாகுது. இததான் நம்ம சுகர், சர்க்கரை வியாதி, அதாவது டயபெட்டிஸ்ன்னு நம்ம சொல்றோம். டயபெட்டிஸோட சிம்டம்ஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம உடம்பு எப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அது தானாவே சரி பண்ண ட்ரை பண்ணும். இப்ப நம்ம ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமாகுது அப்படிங்கிறதுனால நம்ம உடம்பு என்ன பண்ணுவோமா, பிரெயினுக்கு சிக்னல் அனுப்புமா, நம்ம உடம்புல என்னோட ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், அது கிட்னிக்கு ஆர்டர் போடும். இந்த மாதிரி சுகர் அதிகமா இருக்கு, அதை நீ கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கிட்னி என்ன பண்ணும், சுகர் எல்லாத்தையுமே வெளியேற்றணும் அப்படின்னு சுகரை வெளியேற்று. சுகர் மட்டும் வெளியில போகாது, அது தண்ணியோட சேர்ந்து வெளியில போகும். அப்ப தண்ணி அதிகமா வெளியில போகுது. தண்ணி அதிகமா வெளியில போனோம்னா என்ன ஆகும், நம்ம உடம்புல தண்ணி கம்மியாயிரும். உடனே என்ன பண்ணுவோம், நம்ம தண்ணி அதிகமா குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி அதிகமா குடிக்க ஆரம்பிக்கும். சர்க்கரை ரத்தத்துல சுத்திக்கிட்டே இருக்கு, அது வெளியே போகுது, இந்த மாதிரியே இருக்கு. ஆனா செல்களுக்கு தேவையான சர்க்கரை கிடைக்கல. அப்ப என்ன பண்ணுது, அப்ப அது நம்ம பசியை தூண்ட ஆரம்பிச்சிருது. எனக்கு எனர்ஜிக்கு குளுக்கோஸ் வேணும் அப்படின்றதுக்காக அது நமக்கு பசியை தூண்ட ஆரம்பிச்சு நம்ம அதிகமா சாப்பிட ஆரம்பிக்கிறோம். இதுதான் இதோட மெயின் சிம்டம்ஸ். அதாவது பாலிபேஜியா, பாலியூரியா, பாலிட்ரிப்சியா, இது 3 தான் இதோட மெயின் சிம்டம்ஸ். இது இல்லாம என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பவுமே ஒரு டயர்டா இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும், தலை சுத்துற மாதிரி இருக்கும். பேருக்கு ஒரு வெயிட் லாஸ் இருக்கலாம்,
இல்ல ஏதாவது ஒரு சின்ன காயமோ புண்ணோ வந்துச்சு அப்படின்னா அது வந்து சீக்கிரம் ஆறாது. பட் டயபெட்டிஸோட டைப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். டைப் 1 டயபெட்டிஸ். டைப் 1 டயபெட்டிஸ்னா நம்மளுடைய ஓன் இம்யூன் சிஸ்டமே பான்கிரியாஸோடைய செல்களை பாதிக்கிறதுனால அதால இன்சுலினை உற்பத்தி பண்ண முடியாது. சுத்தமா இன்சுலினே உற்பத்தி ஆகாது. இதனால வரக்கூடிய டயபெட்டிஸ் டைப் 1 டயபெட்டிஸ் சொல்றோம். இது காமனா குழந்தைங்களுக்கு தான் வரக்கூடியது. டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து இன்சுலின் உற்பத்தி ஆகும், ஆனா தேவையான அளவு உற்பத்தி ஆகாது. சில பேருக்கு வந்து இன்சுலின் வந்து உற்பத்தி ஆகும், ஆனா அதை வந்து உடம்பு வந்து ஏத்துக்காது. இது வந்து டைப் 2 டயபெட்டிஸ் சொல்றோம். காமனா எல்லாருக்கும் வரக்கூடிய டயபெட்டிஸ்ன்றது வந்து டைப் 2 டயபெட்டிஸ் தான். இது இல்லாம ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னு ஒரு டைப் இருக்கு. இது வந்து பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு வரக்கூடிய டயபெட்டிஸ். இதை நம்ம வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். சில பேர் நம்ம இதை பிரெக்னன்சில வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டோம்னா டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் சரியாயிடும். இத நம்ம சரியா வந்து கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னா நம்மள வந்து பெர்மனன்ட் டயபெட்டிஸா மாறுறதுக்கு கூட இதுல வாய்ப்பு. இது இல்லாம வந்து இன்னொரு டைப் இருக்கு. அதாவது என்னன்னா மோடி டயபெட்டிஸ், அதாவது மோனோ செல்லுலார் டயபெட்டிஸ். இது வந்து ஒரு ரேர் ஃபார்ம் ஆஃப் டயபெட்டிஸ். இது வந்து எதனால வருது அப்படின்னா ஒரு சிங்கிள் ஜீன் வந்து ரிப்பீட்டடா வந்து நமக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம அதை கடத்தப்படும் போது அதனால வரக்கூடிய டயபெட்டிஸை வந்து நம்ம மோடி அப்படின்னு சொல்றோம். இதுதான் டயபெட்டிஸோட வகை. இப்போ டயக்னோசிஸ். ரேண்டமா ஒரு பிளட் சுகர் பாக்குறோம் அப்படின்னா அது 200க்கு மேல இருக்குன்னா நம்ம உடனே டயபெட்டிஸ் சொல்றது கிடையாது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியல் எடுத்து பார்க்கணும். ஃபாஸ்டிங் 12 hours ஃபாஸ்டிங்ல இருந்து நம்ம பார்க்கும்போது 126க்கு அதிகமா இருந்துச்சுன்னா அதாவது டயபெட்டிஸ் இருக்கும். போஸ்ட் பிராண்டியல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்க்கும்போது 200க்கு மேல அதிகமா இருக்கிறதே நம்ம சுகர்னு சொல்றோம். இது இல்லாம HbA1c அப்படின்ற டெஸ்ட் பார்க்கலாம். இதுல 5.7க்கு கீழே இருக்கிறது வரைக்கும் நார்மல், 6.5க்கு அதிகமா இருக்கிறதா நம்ம டயபெட்டிக்னு சொல்றோம். இப்போ 5.7ல இருந்து 6.5 வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ப்ரீ டயபெட்டிக், அதாவது டயபெட்டிக் வரக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். டயபெட்டிஸை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.